இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஜெயந்தி ராமசுவாமிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காளி போன்ற உக்கிரமான தெய்வங்களை வழிபடலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் அந்த பத்ரகாளி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? ஆக இந்த நாளிலே அவருக்கான விடையை அளித்தால் அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பத்ரகாளியை வழிபடலாமா? இதெல்லாம் ஒரு உக்கிரமான தெய்வமாச்சு, இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தை கடைபிடிக்க வேண்டுமா அப்படின்னு சொன்ன, இதெல்லாம் எந்த பயமுமே தேவையில்லை. தாராளமாக காளி தேவியை நீங்கள் வீட்டிலேயே வழிபடலாம். இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே தெய்வத்தினுடைய ஒரு திருவடிவங்கள் தான், திருவுருவங்கள் தான். அதாவது நம்ம மனசுல ஒரு ஸ்ரத்தை, ஒரு பக்தி என்பது இருந்தால் போதும். மனதிலே அழுக்கினை வைத்து கொண்டு, மனதிலே ஏதோ ஒரு சஞ்சலத்தை வைத்து கொண்டு நம்ம தப்பு பண்றோம்னு நினைச்சிட்டே சுவாமி நமஸ்காரம் பண்ணா அதிலே கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது எதிர்மறையாகத்தானே இருக்கும். நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் எப்பொழுதுமே உன்னையே சிந்தித்து கொண்டிருக்கிறேன், நான் செய்கின்ற விஷயம், அதாவது நான் உன்னை இந்த நேரத்துல பிரார்த்தனை பண்றேன்னு சொன்னா அதற்கு உன்னுடைய அனுகிரகம்தான் காரணம் என்று எவர் ஒருவர் அந்த இறை மூர்த்தத்தை முழுமையாக நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கை என்பது இருந்தாலே போதும் தானே. காளியை பொறுத்தவரை சொன்னோம்னா ஒரு 4 வடிவங்களிலே பார்க்கிறார்கள். அந்த பத்ரகாளின்னு வரும்பொழுது ஒரு 4 விதமான உருவங்களிலே பார்க்கிறார்கள். முதல்ல பார்த்தோம்னா தாருகா அஜித் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த தாருகாசுரன் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த தாருகாசுரனை வதம் செய்த அந்த மூர்த்தமாகவும் இந்த பத்ரகாளியை பார்க்கிறார்கள். பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த கேரளத்திலே, இந்த கேரள பாரம்பரியத்திலே தான் இந்த தாருகாஜித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காளியினுடைய வடிவத்தினை வழிபட்டு கொண்டிருப்பார்கள். நம் பகவதிங்கிற பேர்ல நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் இல்லையா? அதே மாதிரிதான் எல்லா இடங்களிலுமே காளிதான், எல்லாமே காளிதான். ஆனால் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு வடிவமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். நம்ம ஊர்ல பார்த்தோம்னா நம்ம துர்கை அப்படிங்கிற பேர்ல நம்ம வழிபட்டு இருக்கோம். இந்த துர்கை தானே நம்ம மகிஷாசுர மர்த்தினின்னு சொல்றோம். அதுக்கு நம்ம மகிஷாஜித் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்றார். இந்த மகிஷாசுரனை வதம் செய்த அந்த வடிவமாக மகிஷாஜித் அப்படிங்கிற பேர்ல துர்கையை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே தானே காளிங்கிற அம்சமும். அதே மாதிரி பார்த்தோம்னா தக்ஷாஜித் அப்படின்னு சொல்லுவார். இந்த வட இந்தியாவிலே இந்த தக்ஷாஜித்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதாவது தக்ஷனை வதம் செய்த அந்த ஒரு உருவமாக அதே காளியை வழிபடுகிறார்கள். அதே மாதிரி ருருஜித் அப்படின்னு சொல்லுவார். இந்த ருருஜித்ன்னு சொன்னா ருரு அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்த மூர்த்தமாகவும் வழிபடுகிறார்கள். பெரும்பாலும் இந்த காளியை வழிபடுவார்கள் அப்படின்னு சொன்னா கேரளால இருப்பா. அதற்கு நேர் டயகனல் நம்முடைய அந்த இந்தியா மேப் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கேரளத்தை கன்னிமூலை என்ற பெயரிலே சொல்லுவோம். அப்படியே நேர் டயகனல் அப்படிங்கிறத கொண்டு போனோம்னா அந்த ஈசான்ய பாகம்னு சொல்றா இல்லையா, அந்த வடகிழக்கு அப்படின்னு வரும் பொழுது அங்கே அந்த வெஸ்ட் பெங்கால், அதாவது இந்த கொல்கட்டா அப்படிங்கிறது வர்றது இல்லையா, இந்த கல்கத்தாவிலும் இந்த காளி வழிபாடு என்பது ஃபேமஸ் தானே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. கொல்கத்தா காளி அப்படின்னாலே சொல்லுவா, காளினாலே கொல்கத்தா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வந்துடும். அதுவும் நமக்கு வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு வரும் பொழுது நம்மையும் அறியாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்பவர் நினைவிற்கு வந்து விடுவார் தானே. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சதா காளி தேவியினுடைய அந்த உபாசனையிலேயே இருந்து கொண்டிருந்தவர். அவ்வளவு ஏன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையுமே காளியினுடைய அம்சமாகவே பார்த்தார். தன்னுடைய மனைவியையே ஒரு காளியாக பார்த்தார் சொல்றார். இந்த சாரதாம்பான்னு சொல்லுவா இல்லையா, சாரதா தேவின்னு சொல்லுவா, சாரதாமணின்னு அவளுக்கு பேரு. அவரே சொன்னாராம், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவ அம்மா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவரே அந்த காளி தேவியினுடைய அருளாட ஒரு அருள் வாக்கு மாதிரி சொன்னாராம். இந்த ஊர்ல, ஏதாவது அந்த ஊருக்கு பேர் ஜெயராமபுரியோ ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர்ல பார்த்தோம்னா சாரதாமணிங்கிற ஒரு பெண் எனக்காகவே பிறந்திருக்கிறாள், அவளைத்தான் நான் மனம் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் காளியினுடைய கட்டளைங்கிற மாதிரி ஒரு அருள் வாக்காகவே சொன்னதாக சொல்வார்கள். அந்த ஊர்ல போய் பார்த்தா அதே மாதிரி ஒரு பெயருடைய பெண்ணை பார்த்தாங்க. அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் தன்னுடைய மனைவியே கூட காளியாக அலங்கரித்து மனைவிக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார் அப்படின்னு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய அந்த கதையிலே படிக்கிறோம். அதாவது பத்ரகாளியாக தன்னுடைய மனைவியை பார்த்தார் அப்படின்னு சொன்னா உடனே இங்க நம்ம ஒரு நகைச்சுவையாக அதனை எடுத்து கொள்ளக்கூடாது. எல்லாருடைய பொண்டாட்டியுமே காளிதாசார், எல்லாமே பத்ரகாளிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதனை ஒரு நகைச்சுவையோடு எடுத்து போக கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா காளி தேவியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவள்தான் நம்மை காக்கக்கூடிய அன்னை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு ஏன் நமக்கு காளி அப்படின்னு சொன்னாலே காளிதாசன் அப்படிங்கிற அந்த பேர் ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா.
இந்த காளிதாசர் பார்த்தோம்னா நம்முடைய இலக்கிய உலகத்திற்கு, அதாவது இந்தியாவினுடைய இலக்கிய உலகத்திற்குன்னே சொல்லலாம். இந்தியாவினுடைய இந்த இலக்கிய உலகம் இன்றைய தினம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதிலே தமிழிலே பெரும் பங்கு என்பது உண்டு. அதே மாதிரி தமிழை போலவே வடமொழி நூல்களிலும் பெரும் பங்கு உண்டு அல்லவா? அந்த வடமொழி நூல்களிலே மிகச்சிறந்த காவியங்களை இயற்றியவர் தான் இந்த காளிதாசன் சொல்வா. ஏன் அவருக்கு காளிதாசன் பேருன்னு சொன்னா, அவர் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர், படிப்பறிவே இல்லாதவராம். இந்த காளியினுடைய அருளால் தான் அவருக்கு திடீரென்ற இந்த ஞானம் என்பது அத்தனை சாகித்யம்னு சொல்வார். அத்தனை படைப்புகளை படைத்திருக்கிறார் அல்லவா காளிதாசர். எத்தனை படைப்புகள்! ரகுவம்சம்னு சொல்றோம், குமார சம்பவம் சொல்றோம், மேகதூத்தம்னு சொல்றோம், சாகுந்தலம்னு சொல்றோம். இத்தனை புராணங்களையும் நாம் காளிதாசன் வாயிலாகத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த இலக்கியங்கள், இந்த படைப்புகள்லாம் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த கிராமர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி அசந்து போயிடுவோமாம். அந்த அளவிற்கு அந்த காளிதாசனுக்கு அந்த ஞானத்தை தந்தது யாருன்னு சொல்லி பார்த்தா அதுவும் இந்த காளி தானே. ஆக பத்ரகாளி அப்படின்ற பெயர்ல நம்ம பார்த்தாலும் அதை கண்டு, அந்த உருவத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு ஏன், நம்ம தெனாலிராமன் எடுத்துட்டா கூட அவரும் அந்த காளி தேவியினுடைய அருளை பெற்றவர் தான். இந்த காளியை பார்த்து சிரிச்சாரா அவரு. ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொன்னாரா, எனக்கு ஒரே ஒரு தலை தான் இருக்கு, எனக்கு ஜலதோஷம் வந்தாலே, தலைவலி வந்தாலே என்னால தாங்க முடியல, நீ இத்தனை தலையை வச்சுட்டு இருக்கிய, நீ எப்படி இந்த ஜலதோஷத்தையும் தலைவலியும் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக சிரித்தாராம் காளியை பார்த்து. அப்பதான் அவர் சொன்னாலா, உன்னுடைய காளியும் சேர்ந்து பதிலுக்கு சிரிச்சுட்டு சொன்னாலாம், இந்த நகைச்சுவை உணர்வுதான் உன்னை வரலாற்றிலே வாழ வைக்கும், நீ விகட கவியாக சிறந்து விளங்குவாய்ன்னு சொல்லிட்டு காளிதேவி வரம் கொடுத்ததாக சொல்வார்கள். ஆக காளி தேவியை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வீட்டிலேயே நாம் வழிபடலாம். துர்காவினுடைய ஸ்வரூபம் தான். அந்த துர்கையினுடைய படத்தை வீட்டுல வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மகிஷாசுர வர்தினி ஸ்லோகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே, ஐகிரி நந்தினின்னு சொல்றோம் இல்லையா, அதனை இந்த நாளிலே, இந்த நாளானது ஒரு பத்ரகாளி ஜெயந்தியாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த நாளிலே நாம் அம்பிகையை வழிபட்டு அதற்கு நைவேத்தியம் என்ன பண்ணணும் சார்னா, ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. ஒரு பானகத்தை நைவேத்தியம் பண்ணா போறோம், ஒரு நீர்மோர நைவேத்தியம் பண்ணா போறோம், அல்லது 2 பேரிச்சம்பழத்தையும் தேனையும் ஊத்தி நைவேத்தியம் பண்ணிட்டு அதையே பிரசாதமாக நீங்களும் உட்கொண்டு எல்லோருக்கும் தந்து காளி தேவியினுடைய அருளை பெற வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.